மனுஷங்களால பிரச்சனையா இருக்கு, மனுஷங்கள்லாம் கெட்டவங்கன்னு சொல்றீங்கல்ல, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்க மனுஷி இல்லையா? நான் ஒரு மனுஷியே இல்ல, மனுஷி ஆகிற விருப்பமும் இல்ல. உள்ள வந்து சொல்லுப்பா ப்ளீஸ். இவங்க எதுக்காக இப்படி சொல்றாங்க? ஏன் என்ன வற்புறுத்தி இப்படி பேச வைக்கிறாங்க? இவங்க அமிர்தாவுக்கு நல்லதான் செய்வாங்களா இல்ல? ஆனா அவ ரூம்ல இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு நாங்க சொன்ன மாதிரி தட்சகவனத்துக்கு தான் போனா. இந்த அர்ஜுன் கடைசி நேரத்துல கால வாருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல வாசல்ல நம்மகிட்ட ஒரு பேச்சு, உள்ள வந்து விக்ரம் கிட்ட மாத்தி சொல்றான். அப்படி சொன்னது மட்டும் இல்லாம விக்ரம் வாயாலே என்ன திட்டுற அளவுக்கு பண்ணிட்டானே பாவி. என் வாழ்க்கையில இந்த அளவுக்கு நான் அவமானப்பட்டதே இல்லை. நமக்கு சாதகமா இருக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டானே. ஆமா, அந்த அர்ஜுன் பெரிய ஏமாத்தல் பேர் வழிதாங்க. அவன் மட்டும் எல்லா உண்மையும் விக்ரம் முன்னாடி சொல்லியிருந்தானா இந்நேரத்துக்கு அந்த அமிர்தா வீட்டை விட்டு வெளியே போறது நம்ம கண்ணால பாத்திருப்போம். சந்தோஷத்துல ஆனந்த தாண்டவம் ஆடி இருப்பேன். அமிர்தா வீட்டை விட்டு வெளியே போயிடுவான்னு எவ்வளவு எல்லாம் சந்தோஷமா கற்பனை பண்ண, மனசுல எவ்வளவோ ஆசையை வளர்த்துக்கிட்டேன். கடைசியில எல்லாம் பாழாயிடுச்சு. ராஜி, இவ்வளவு நடந்ததுக்கு காரணமான அந்த அர்ஜுனை நம்ம சும்மா விடக்கூடாது. அமிர்தாவை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு முன்னாடி வேலை செய்யறன்னு ஒருத்தன் வந்திருக்கான்ல, அவன் இனிமே இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. அப்படி பண்ணணும். ஏங்க, அந்த அர்ஜுன் ரொம்ப கட்டிக்காரங்க. அவன் உண்மையாவே இங்க வேலைக்காக வந்திருப்பான்னு எனக்கு தோணல. ஏன் சொல்றேன்னா, அவனோட பேச்சு நடத்த இவங்க மேல காட்டுற அக்கறையை பார்க்கும்போது அவன் கண்டிப்பா ஏதோ திட்டம் போட்டுதான் இங்க வேலையில சேர்ந்திருப்பான். ஆமா ராஜி, நீ சந்தேகப்படுறது சரியா இருக்குமோன்னு தான் எனக்கு தோணுது. நீ சொன்ன மாதிரியே அவன் வேற ஏதோ திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான். என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? இப்போதைக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் யாரு, அவனோட குலம் கோத்திரம் என்னன்னு கண்டுபிடிச்சு அவன் ஜாதகத்தையே அலசி ஆராய்ஞ்சு அவன் வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாதபடி நான் அவனை அவமானப்படுத்த போறேன் பாரு. எங்க அமிர்தா, நான் போறேனா இல்லையேன்னு பார்க்க வந்தீங்களா? இல்ல நிஜமாவே போறேன்னு ஏக்கத்துல பார்க்க வந்திருக்கீங்களா? இது பாருங்க அமிர்தா, நீங்க என்ன எவ்வளவு வெறுத்து ஒதுக்குனாலும் என் மேல கோவப்பட்டாலும் நான் கடைசி வரைக்கும் உங்களை காதலிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ கோவத்துல நீங்க என்ன 4 வார்த்தை சொல்லிட்டீங்கிறதுக்காக உங்க மேல எனக்கு இருக்கிற காதல் கொஞ்சம் கூட குறையவே குறையாதுங்க. உண்மைதான் அமிர்தா, நீங்க பிறந்தது எனக்காக தாங்க. அதே மாதிரி நான் பிறந்தது உங்களுக்காக தானே நினைச்சு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்குள்ள இருக்கிற இந்த உறவு 7 ஜென்மத்து உறவுங்க. உங்க கழுத்துல 3 முடிச்சு போடுறதுக்காக இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, 7 ஜென்மமும் காத்திருப்பாங்க. என்ன இந்த அர்ஜுன் எவ்வளவு சொன்னாலும் காதல் காதல் என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். காதலிக்கிறத விட்டா உலகத்துல வேற எதுவும் தெரியாதா? கண்ணா தெரியல, வேற ஏதாவது பொண்ணை பார்த்து அவ பின்னாடியே சந்தோஷமா சுத்த வேண்டியதானே. இவர்கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? நான் எவ்வளவு திட்டினாலும் என் பின்னாடியே சுத்தி சுத்தி வர. மறுபடியும் என் பின்னாடி வந்தோன்னா அதுக்கப்புறம் இந்த அர்ஜுன் என்னை பார்த்தாலே ஓடுற மாதிரி பயமுறுத்தி விட்டுருவேன். என்னங்க அமிர்தா, அந்த பக்கம் திரும்பி நின்று பேசுறதுக்கு பதிலா இந்த பக்கம் திரும்பி என்ன பார்த்து பேசுங்க. ஏன் அமிர்தா காதலிக்கிறேன்னு சொன்னா மூஞ்சி திருப்பிக்கிறீங்க? எல்லா வகையிலையும் நான் உங்களுக்கு சொல்லி பார்த்துட்டேன். எப்படி எல்லாம் கெஞ்சணுமோ அப்படி எல்லாம் கெஞ்சியும் பார்த்துட்டேன். நிச்சயமா உங்க மனசுல என் மேல காதல் வர அளவுக்கு அந்த ஆண்டவன் நிச்சயமா ஏதாவது பண்ணுவான். அப்ப நீங்களே இந்த அர்ஜுனோட சுண்டு விரலை புடிச்சுக்கிட்டு அக்னிய வலம் வந்தே தீருவீங்க. என்னை சாய்த்தாளே, உயிர் தேய்த்தாளே, இனி வாழ்வேனோ இனிதாக தடுமாறாமல் தரை மோதாமல் இனி வீழ்வேனோ முழுதாக இதழோரத்தில் நகை பூத்தாளே, என் பாவங்கள் தீர்த்தே மழையீரத்தில் நனையாமல் நான் வெளியேறத்தான் பார்த்தேன். நடக்கிறவரை நகர்கிற தரை அதன் மேல் தவிக்கிறேன். விழிகளின் பிழை விழுகிற தீரை அதனால் திகைக்கிறேன்.
வந்துட்டீங்களா? உங்க கண்ணு முன்னாடி நான் நிக்கிறேன். என்னை பார்த்தா உங்களுக்கு கெட்டவன் மாதிரி தெரியுதா? நான் இவ்வளவு தூரம் போராடியும் என் மேல கருணையே வரல செல்லம். 7 கழுது வயசாச்சு. என்னடா இவன் நம்மளை செல்லன்னு கூப்பிடுறான்னு பாக்குறீங்களா? உண்மையா காதலிக்கிறவங்க அவங்க காதலிக்கிற பொண்ணையோ பையனையோ இப்படிதாங்க செல்லம் தங்கம் பட்டுன்னு கூப்பிடுவாங்க. வாங்க என்னை கட்டி பிடிச்சுக்கோங்க. இவ்வளவு நாள் காத்திருந்ததுக்கு எனக்கு ஸ்வர்க்கத்தை காட்டுங்க. கனவா? ஏங்க அமிர்தா, நீங்க ஓடி வந்து என்ன கட்டிப்பிடிச்ச மாதிரி தோணுச்சுங்க. இதோ பாருங்க அமிர்தா, நீங்க என்ன எவ்வளவு வெறுத்து ஒதுக்குனாலும் நீங்க பிறந்தது எனக்காக தான்னு அந்த ஆண்டவனே அறிகுறி காட்டிட்டான். ஆனா உங்களுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. நீங்க என்னோட காதலை புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த துப்பட்டாவே நீங்க நினைச்சுக்கிட்டு இத பத்திரமா வச்சுக்கிறேன். இன்னைக்கு அர்ஜுன் வீட்டுக்கு வந்த உடனே அவனை கேட்கணும். தினம் அவன் எங்க போறான்னு தெரியணும். இப்படியே விட்டோம்னா அவன் நம்ம கைமீறி போயிடுவான். நீங்க சொல்றது சரிதான் அத்தை. நானும் இத பத்தி பலமுறை அவன்கிட்ட விசாரிச்சு பார்த்துட்டேன். ஆனா அவன் வாயை திறக்க மாட்டேங்கிறான். அப்படி இப்படி பேசி அவனை வற்புறுத்தி ஏதாவது கேள்வி கேட்டா ஏதாவது சாக்கு சொல்லிட்டு வீட்ல இருந்து நழுவி போயிடுறான். அவன் வீட்ல இருந்து போகாம எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அத்தை. அதுக்கு தான் சொல்றேன், இன்னைக்கு என்ன ஆனாலும் அவன்கிட்ட பேசி ஆகணும். இன்னும் 1 மாசம் அவனுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. சீக்கிரமா அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி ஆகணும். எப்படி இருந்தாலும் மயூரி ஒரு 2 நாளைக்கு மட்டும்தான் அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கா. அவ திரும்பி வரதுக்குள்ள எப்படியாவது நம்ம அர்ஜுனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். கருணா, வாங்க. சொல்லுங்க பாட்டி. உன்கிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன், நீ உண்மைய சொல்வியா? கேளுங்க பாட்டி. எனக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தா நான் கண்டிப்பா சொல்றேன். அர்ஜுன் விஷயம்தான். அர்ஜுன் விஷயமா? என்ன விஷயம் பாட்டி? அது ஒண்ணும் இல்லடா கருணா. அவன் தினமும் காலையில எழுந்திருச்சு எங்க போறான், எந்த இடத்துல வேலை பாக்குறான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அம்மா என்னம்மா சொல்றீங்க நீங்க? இதெல்லாம் என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? உண்மைய சொல்லு கருணா. அவன் நல்லதுக்காக தான் நான் உன்னை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு உதவி செய்யறேங்கிற பேர்ல நீ அவனுக்கு ஆபத்தை கொண்டு வந்துடாத. சொல்லு, அவன் எங்க போயிட்டு வரான்? அம்மா நான் உண்மையதாம்மா சொல்றேன். எனக்கு எதுவும் தெரியாதுமா. கருணா, அர்ஜுன் உன்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ எதுக்காக எங்ககிட்ட உண்மையை மறைக்கிற? அம்மா திரும்ப திரும்ப எத்தனை தடவை தான் இந்த கேள்வியை என்கிட்ட கேட்பீங்க? நானும் ஒவ்வொரு தடவையும் தெரியாதுன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் சும்மா சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. பாத்தீங்களா தேவனே, இப்படிப்பட்ட பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நானும் என்ன பண்றது சொல்லுங்க? அர்ஜுனை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்து ஒண்ணும் தெரியாதுன்னு எப்படி சாதிக்கிறான் பாத்தீங்களாவே? இவனை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல ஹேமா. இவனுங்களுக்கெல்லாம் அப்பன் இருக்கான விஷ்ணு, அவனே பிள்ளைங்க மேல எந்த அக்கறையும் காட்டாம இருக்கா. அர்ஜுன் கல்யாண விஷயத்தை எடுத்தா போதும், அது இதுன்னு ஏதோ மழுப்பி பேச்ச மாத்திருவா. இவன் பரவாயில்ல, இவனுக்கு சித்தப்பன் இருக்கான ருத்ர, குடும்ப பொறுப்பு எதுவும் இல்லாம வீட்டுக்கும் சரியா வராம எங்கதான் ஊரை சுத்திட்டு இருப்பானோ. தாய போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த அர்ஜுன் என்னடானா அவங்க அப்பன் சித்தப்பன மாதிரி பொறுப்பே இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கான். இன்னைக்கு என்ன ஆனாலும் அவனுக்கு கடிவாளம் போடுற பாரு. வீட்டுக்கு வந்துதானே தீருவா. 2ல 1 முடிவெடுக்காம விட மாட்டேன். தம்பி அர்ஜுனா, இந்த தடவை உன்னை ஆண்டவன் தான் காப்பாற்றணும். வா கண்ணா வீட்டுக்கு, உனக்கு அர்ச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. ஏங்க அமிர்தா,
நீங்க என்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொன்னா எனக்கு உயிரே போயிடும் போல இருக்குங்க. வேணும்னா இழுத்து 2 அறை விட்டுருங்க. ஆனா சும்மா சும்மா என் மேல கோவப்பட்டு பேசாம மட்டும் இருக்காதீங்க. எங்க அமிர்தா, உங்களை நான் பைத்தியமா காதலிக்கிறேங்க. என்ன மாதிரி ஒரு காதலன் மேல கோவப்பட்டு சும்மா சும்மா பேச மாட்டேன்னு சொன்னா எப்படிங்க? என்னையும் உங்களையும் பிரிக்கிறதுக்கு இந்த ஜென்மத்துல யாராலையுமே முடியாது அமிர்தா. வாழ்க்கையே பசுமையா இருக்குங்க, அதுவும் நீங்க என் கூட இருந்தா. இல்லைன்னா வாழ்க்கையே பாலைவனமாயிடும். ஐயோ கடவுளே, என் கையில துப்பட்டா இருக்கிறது பாட்டி பார்த்தாங்க, என் கதி அவ்வளவுதான். என்ன பாட்டி, என்னாச்சு? என்ன இவ்வளவு கோவமா வந்து நிக்கிறீங்க? சொல்றேன், வா. ஹேமா, ஹேமா, தினம் காலையில எழுந்து எங்கடா போயிட்டு வர? வீட்ல இருந்து வெளியில போய் என்னடா பண்ற? தினம் நீ வீட்டுல தங்காம வேற எங்கேயோ வெளியில போறீல, அததான் அம்மாவும் பாட்டியும் கேக்குறாங்க. சொல்டா, தினம் எங்க போயிட்டு வர? இவனே அவங்கள தூண்டி விட்டுருவான் போல இருக்கு. அம்மாவும் பாட்டியும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு இவனே கேள்வி கேட்டு என்ன மாட்டி விடுறானே. இரு, உன்னை மாட்டி விடுறேன் பாரு. விடுவனா? சொல்றா, ஏன்டா குத்துக்கல்ல மாதிரி நிக்கிற? பதில் சொல்லு. உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு, வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு எவ்வளவு தடவை சொல்லிருக்கோம். ஆனா எங்க பேச்ச மீறி நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. சொல்றா, ஒரு நாள் தவறாம தினம் எங்கடா போயிட்டு வர? பதில் சொல்லு அர்ஜுன். பாட்டி உன்னதானே கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பதில் சொல்லு. இப்ப என்ன, நான் தினமும் எங்க போயிட்டு வரேன்னு உங்க 2 பேருக்கும் தெரியணும். ஆமா, தெரிஞ்சே ஆகணும். சொல்லு. வேலைக்கு போயிட்டு வரேன். வேலைக்கா? எங்க? எங்கேயோ ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துருக்கேன். எங்க போயிட்டு வரேன்னு கேட்டீங்க, வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னல. டேய், என்னடா அவ்வளவு அலட்சியமா பதில் சொல்ற? உங்க அப்பா கம்பெனில வேலை பாக்குறத விட்டுட்டு எதுக்காகடா வெளியில எங்கேயோ போய் வேலை பாக்குறேங்கிற? நீ எதுக்காகடா அப்படிலாம் பண்ற அர்ஜுன்? நான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன்ல, வேலைக்கு போகணும்னு ஆசையா இருந்தா உங்க அப்பா கம்பெனிக்கு தான் வேலைக்கு போகணும்னு சொன்னா இல்லையா? அம்மா, நானும் அன்னைக்கே சொன்னல, அப்பாவோட கம்பெனில வேலை செய்ய எனக்கு விருப்பம் இல்ல, அவ்வளவுதான். அன்னைக்கு ஏதோ சின்ன பையன் நீ விளையாட்டா பேசுறேன்னு நினைச்சு நான் சும்மா விட்டுட்டேன். நீ என்னன்னா நிஜமாவே வேற இடத்துக்கு வேலைக்கு போறேன்னு சொல்ற? இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது என்ன நடக்குங்கிறத பத்தி யோசிச்சு பாத்தியா? கர்ணா, நீயாவது சொல்லண்டா அவனுக்கு. உண்மைதான் அர்ஜுன், அம்மா சொல்றது கரெக்ட் தான். அம்மா, நான் எத்தனையோ தடவை இவனுக்கு சொல்லிட்டேன், உனக்கு வேலை செய்யணும்னு ஆசையா இருந்தா நம்ம கம்பெனிலே வேலை செய்யடான்னு சொல்லிட்டேன். இப்ப பாருங்க, என்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லாம வேற ஏதோ ஒரு கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். பிரதர், என்னடா பிரதர், ஒரு நாள் அம்மாவும் பாட்டியும் என்ன சந்தேகப்படுறாங்க தெரியுமா? நீ எங்க போற, என்ன பண்றன்னு ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட தான் கேள்வி கேட்கறாங்க. என்னாலையும் எவ்வளவுதான் பதில் சொல்ல முடியும்? இங்க பாரு அர்ஜுன், இவ்வளவு நாளா நீ எங்க வேணாலும் போயிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா நாளையில இருந்து உங்க அப்பாவோட கம்பெனிக்கு தான் நீ போற, அவ்வளவுதான். ஆமா, நீ உங்க அப்பாவோட ஆபீஸ்ல தான் வேலை செய்யணும் அர்ஜுன். அதை விட்டுட்டு அது இதுன்னு ஏதாவது கதை சொல்ல ஆரம்பிச்ச நான் சும்மாவே இருக்க மாட்டேன். கேட்டுக்கிட்டியாடா அம்மாவும் பாட்டியும் சொன்னத? காலையில என் கூடயே நீ ஆபீஸ்க்கு வரலாம், அங்க வந்து நீ என்ன வேலை செய்யணுங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். சொன்னது புரிஞ்சுதா? புரியுது. இப்ப என்ன, நாளையில இருந்து நான் அப்பா ஆபீஸ்க்கு போகணும், அவ்வளவுதானே? யோசிச்சு காலையில சொல்றேன். ஏங்க ஏங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் குட்டி போட்ட பூனை மாதிரி இங்க அங்க நடந்துட்டு இருக்கீங்க? ராஜி, நீயே சொல்லு, இந்த வீட்ல நான் யாரு? ஏங்க, நேரம் கிட்ட நேரத்துல என்னங்க இந்த கேள்வி? நடு ராத்திரியில நான் யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு, நான் யாரு? ஐயோ கடவுளே, நீங்க என் புருஷன் தேவராஜ். அப்புறம்
அப்புறம் என்னங்க இருக்கு, நம்ம விக்ரம்க்கு சித்தப்பா, சரோஜாவுக்கு சின்ன மாமனார், சுபத்ரா அக்காக்கு மச்சனர். அப்படின்னா நான் தானே இந்த வீட்டுக்கு பெரியவன். பேருக்கு தான் இந்த வீட்டுல பெரியவனா நான் ஒருத்தன் இருக்கேன். ஆனா யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம 2 பேரோட நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னு இந்த வீட்டுக்கு வந்திருக்காளே அமிர்தா, அவ பேச்ச நம்புவாங்க. அவளுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தானே அந்த பையன் அர்ஜுன், அவன் வார்த்தையை கூட நம்புவாங்க. பிறந்ததுல இருந்து நான் இந்த வீட்டுல இருக்கேன். அந்த விக்ரம தோல்ல தூக்கி வளர்த்திருக்கேன். இவன் கூட என் பேச்ச நம்பல. அடடா, சித்தப்பாங்கிற மரியாதை வேண்டாம் அவனுக்கு. ஏங்க இந்த நேரத்துல இந்த புலம்பல் தேவையா? காலையில எழுந்து புலம்பிக்கலாம்ல. எனக்கு தூக்கம் வருது, வந்து படுங்க. அது இல்ல ராஜி, ம், எனக்கு இந்த வீட்டுல கொஞ்சம் கூட மரியாதையே இல்லைன்னு வேதனைப்படுறேன். நீ என்னடா தூக்கம் வருது தூங்குங்கன்னு சொல். ஐயோ கடவுளே, ஏங்க இப்படி படுத்துறீங்க? எல்லாம் தெரிஞ்சு இப்படி கேக்குறியே ராஜி. யோசிச்சு பாரு ராஜி, இந்த மாயமந்திரம் பண்ற அமிர்தாவுக்கும் புழுகு முட்டையான அர்ஜுனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அவங்களுக்குள்ள சம்திங் இருக்குதோன்னு எனக்கு தோணுது. அது என்னங்கறத நாம கண்டுபிடிக்க வேண்டாமா? ஐயோ அவ்வளவுதானே. எப்படியும் காலையில அர்ஜுன் இங்க தானே வருவான், அவனே கேட்கலாம் விடு. ஆஹா, நீ கேட்ட உடனே அவன் உண்மையெல்லாம் உளறிடுவான். என்ன பேசுற? நேத்து நம்ம முன்னாடியே அமிர்தாவை தக்ஷக வனத்துல பார்த்தேன்னு ஒத்துக்கிட்டவன் இதே விஷயத்த விக்ரம் கிட்ட சொல்லுப்பான்னு வந்து கூட்டிட்டு வந்தா சரின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து பேச்ச மாத்திட்டான். வேணும்னே விக்ரம் கிட்ட போய் சொல்லி நம்ம மரியாதை காத்துல பறக்க விட்டான். இவ்வளவுலாம் அவமானப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு தூக்கம் வருமா? சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாங்கிறீங்க? என்ன பண்ணலாமா? நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அந்த அமிர்தாவை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு முன்னாடி அந்த புழுகு முட்டை அர்ஜுனை அடிச்சு துரத்தணும். ஏங்க அதுக்கு நிச்சயமா ஒரு நல்ல நேரம் வருங்க. அவன் கண்டிப்பா வெளியே போயிடுவான். நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். இத பாருங்க, தேவையில்லாம மூளையை குழப்பிக்காம வந்து படுங்க. எனக்கு தூக்கம் வருதுங்க, நான் படுத்துக்கிறேன். எவன் எக்கெடுக்கிட்டு போனா என்ன, நான் மட்டும் நிம்மதியா தூங்குறேங்கிறா நல்ல பொண்டாட்டி. இந்த அமிர்தாவையும் அர்ஜுனையும் எப்படி வீட்டை விட்டு துரத்தலான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டிக்கு தூக்கம் போயிடுச்சுங்கிற கவலை. எல்லாம் என் தலை எழுத்து. என்ன அமிர்தா, என் தலையெழுத்து இப்படி இருக்கு? எத்தனையோ பொண்ணுங்க நான் உன்னை காதலிக்கிறேன்னு என் பின்னாடி சுத்துறாங்க. அந்த மயூரி உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பாம்பு காலை சுத்துற மாதிரி சுத்துறா. அவங்களுக்கெல்லாம் உண்மை தெரியாது. நான் உங்களை தான் மனசார காதலிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை தான் பண்ணிக்க போறேன். ஆனா நீங்க என்னடான்னா என்ன ஓர கண்ணால கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்ன அமிர்தா இது? ஏன் என்ன எப்பவுமே கோவமாவே பாக்குறீங்க? அப்படி என்ன தப்பு பண்ணனா? சரி, ஒருவேளை நான் உண்மையாவே தப்பு பண்ணிருந்தா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் சிரிச்ச முகத்தோட அதை ஏத்துக்கிறேங்க. அதை விட்டுட்டு காரணமே இல்லாம இப்படி கோவப்பட்டு பேச்சாலேயே என்னை தண்டிக்கிறீங்களே, இதுல என்னால தாங்கிக்க முடியல. என்ன இது? நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் இங்க வந்த காரணம் என்ன? நான் செஞ்சிட்டு இருக்கிற காரியம் என்ன? ஒரு காலத்துல என்னோட நாகலோகத்துல நான் ரொம்ப நிம்மதியா இருந்தேன். ஆனா இப்போ இங்க வந்து ச்சே! என் நிலைமையே இவ்வளவு மோசமா மாறிடுச்சு. நான் இங்க வந்து குறிக்கோளை என்னால நிறைவேற்றிக்க முடியல. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க கூடிய அப்பா அம்மாவை நான் இழந்துட்டேன். அம்மாவோட தேகத்தை என்கிட்டயே வச்சுக்கிட்டு நாகமணி கிடைச்சதும் அவங்களுக்கு உயிர் கொடுக்கலான்னு ஆசையோட இருந்தேன். ஆனா இப்போ அம்மாவோட தேகத்தையே தொலைச்சிட்டு வாசுகி வம்சத்துக்கு சேர வேண்டிய அந்த நாகமணி இப்ப எங்க இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல நாகமணி இருக்கிற இடத்தை நான் கண்டுபிடிக்கலன்னா அப்புறம் நான் வெறும் கையோட நாகலோகத்துக்கு போக வேண்டி வருமோன்னு தோணுது. இந்த வீட்ல விக்ரம் சரோஜா கூட சேர்ந்திருந்தா பிரச்சனை இல்லாம இருக்கலாம் தான் வந்தேன். ஆனா அர்ஜுன் என்ன பெண் தொடர்ந்து இவ்வளவு தூரம் வந்துட்டாரு. அவர் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அவரால் எனக்கு பிரச்சனை தான் வரும். எனக்கு தடையா இருக்கிறவங்கள நான் சும்மா விட மாட்டேன், உயிர் எடுத்துடுவேன். இல்லன்னா அவன் கண்ணுல படாத அளவுக்கு நான் எங்கேயாவது போயிடணும். மிஞ்சி மிஞ்சி போனா எங்க போவீங்க அமிர்தா? நீங்க எங்க போனாலும் சரி, உங்களை தேடிக்கிட்டு நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் வந்துருவேன். உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சாலும் அது எனக்கு தெரிஞ்சிருங்க. உங்களுக்கு ஒரு சின்ன வேதனை ஏற்பட்டாலும் இந்த அர்ஜுனோட உயிரே போயிடுங்க. வீட்டுல என்னோட கல்யாண பேச்சு ரொம்ப ஜோரா நடக்குது. ஆனா நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா உங்களை தானே நான் முடிவோட இருக்கேங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு வகையில எனக்கு லைஃப் அண்ட் டெத் கொஸ்டினா இருக்கு. அர்ஜுனை தவிர இந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா
என்னைக்கோ நான் பரலோகத்துக்கு அனுப்பி வச்சிருப்பேன். யோசிக்காம பலி கொடுத்திருப்பேன். ஆனா அர்ஜுனை சாகடிக்கணும், அவனுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு நினைக்கும் போது, நான் கஷ்டப்படுற நேரத்துல உயிர் போற நிலைமையில துடிச்சிட்டு இருக்கும் போது அவர் செஞ்ச உதவியில எனக்கு ஞாபகம் வருது. அப்போ எனக்கே தெரியாம எனக்குள்ள அவர் மேல ஒரு கரிசனம் ஏற்படுது. அதனால என்னால அவரை எதுவும் செய்ய முடியல. ஆனா இத நான் இப்படியே விட்டுட்டா என் பாதையில ஒரு முள்ளா மாறிடுவாரு. அதுக்கப்புறம் அவன் மேல எந்த கருணையும் இல்லாம நானே சாகடிச்சிடுவேன். கங்கா சித சிரமித மண்டித கர புரஹரா